ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு முன்னாடி நாள் நான் வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணேன். அதெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தைப்பூசம் அன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணோன்றதான் காட்ட போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என் வீடு சைடு இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் புதுசாக என்னடா இது போனவுடனே என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. மேட் இன் சைனான்னு போட்டுருந்துச்சு. வாவ்! இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் அமேசான் அந்த மாதிரி வந்து ஆன்லைன் செக்ஷன்லேயே பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். மெயின் முக்கியமான காரணம் சின்சான். சின்சான் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து சின்சான் பார்க்குறவன் நான். ஸோ சின்சான் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகினேன். ஆனால் ரேட்டை பார்த்தோன்னே ரொம்ப சேட் ஆகிட்டேன். ஏன்னா அம்மா துண்டு சின்சானை ஒரு 225 நினைக்கிறேன். இன்னொன்று அதான் 200க்கு மேலேயே இருக்குது. என்னடா இந்த தம்மா துண்டு இதுவே வந்து இவ்வளோ விற்கிறாங்களேன்னு இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஒரு சின்சான் வாங்கினேன். அது என்ன வாங்கினேன்னு அப்புறமா காட்டுறேன். அது ரேட் கம்மியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நம்ம வந்த வேலை என்ன, ஷாப்பிங். அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கான க்ராசரி ஷாப்பிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கும்போது 31st அன்றைக்கே வாங்க போயிட்டேன். ஏன்னா சுத்தமாக வந்து தைப்பூசத்துக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு மாதம் அம்மா வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த சாமான் இருக்கிற சாமானெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மளிகை சாமான் வந்து வாங்கிறதுக்கு வந்திருக்கேன். ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்டு வந்தேன். எவ்வளோதான் ஆகப்போகுது. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், இந்த வாட்டி வந்து மளிகை சாமான் நிஜமாக ரேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகும். ஏன்னா வந்து நம்ம சுத்தமாக வாங்காமல் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் நான் இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னோடனே சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. நானும் மட்டும் போயிட்டு பாப்பாவும் அவரும் வந்து வேறு கடைக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம மளிகை சாமான் வாங்கிடலாம் அப்படின்னு நான் வந்து டிமார்ட்டு இன்னொன்று பெரிய பெரிய ஷாப்பு சூப்பர் மார்க்கெட் இருந்தாலும் நான் வந்து ரெகுலராக போகிற ஒரு கடைக்கு மட்டும் ஏன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எங்கே இருக்குன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியும். அந்த இடத்துக்கு போனோன்னா இந்த பொருள் இந்த கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்த அவங்க மாற்றவே மாட்டாங்க. அப்பப்போ மட்டும் மந்த்து வந்து ஒரு ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணுவாங்க தவிர மொத்தமே மாற்ற மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே நான் வந்து புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் இல்லை டிமார்ட் போனாலும் பொருள் எடுக்காமல் வந்துடுவேன். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். இன்னொன்று டிமார்ட் போனால் உங்களுக்கே தெரியும், நம்ம ஒன்று நினைப்போம், பில்லு ஒன்று வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வம்பு, இந்த மாதம் வந்து சுத்தமாக இல்லை வேறு. அதே மாதிரி குழந்தைய கூட்டிகிட்டு அவரும் பாவம் கொஞ்சம் நேரம் டைவர்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியுதில்ல, என்ட்ரன்ஸ் வந்தோடனே வந்து குழந்தைங்க திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இன்னொன்று அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கவும் முடியாது, அந்தளவுக்கு எடுத்துகிட்டே இருப்பான் அவன். ஸோ அந்த கேப்பில் தான் நம்ம வந்து ஷாப் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய பார்த்துட்ருக்க டைமில் நம்ம வந்து கடகடன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த வருஷம் 2026ஓட ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேசிங் தான் இது. ஏன்னா ஜான்வரியில் பழைய சாமானை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வருஷத்துக்கான ஃபஸ்ட்டு பில்லே பார்த்திங்கன்னா ஒரு 4250 ஏதோ சம்திங்கு. பட் 4250 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்சான் ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொன்ன பார்த்திங்களா, அது இதுதான் ரேட்க்கு வந்து 140 ரூபா அப்படி சம்திங் இருந்துச்சு. சின்ன சின்ன பொருளே வந்து என்னடா இவ்வளோ ரேட் விற்கிறாங்க, இது மட்டும் என்னடா இவ்வளோ இதுவாக வைக்கிறாங்கன்னா, இது ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் மாதிரி. சின்சானை வந்து ஃபோன் மாதிரி அதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து அதுக்காக வாங்கலை. நான் வந்து டிவி மேலே ஒரு அந்த இது இருக்கும், ஜியோது அந்த இது இருக்கும், அது மேலே வைக்கிறதுக்காக வாங்கினேன். ஆனால் என் பையன் சந்தோஷமாயிட்டான் அந்த பொம்மை பார்த்து. அவனுக்கு சின்சான்னா என்னன்னே தெரியாது. அவன் வந்து கார்ட்டூனே பார்க்க மாட்டான் சுத்தமாக. ஆக்சுவலாக அவனுக்கு ஃபோனு டிவி எதுவுமே கிடையாது, அலோடு இல்லை. நான் பண்ணுறதில்ல தெரப்பியில் மெயினாக வந்து ஃபோனு டிவி அலோடு கிடையாது. ஏன்னா அதில் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியாதனால அவனோட கார்ட்டூன் அவன் ஞாபகத்தமாக சொல்லணுன்னா ஒன்றுமே கிடையாது அவனுக்கு. மிஞ்சி போனால் அவனுக்கு யானை அப்படின்னு தான் சொல்லுவான் தவிர யானை மட்டும் பிடிக்கும் அவனுக்கு. கார்ட்டூன் பார்க்க மாட்டான், டிவி பார்க்க மாட்டான், ஃபோனும் கொடுக்குறதில்ல. அந்தளவுக்கு கொடுக்கவும் மாட்டேன். ஃபோன் கொடுக்குறதா இருந்தால் கூட என் கண்ட்ரோலில் தான் வந்து அவன் பார்க்க முடியும். இதுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். கொஞ்சம் நேரம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் அவனை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வயசுக்கு மேலே வந்து ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவான், ஃபோன் கொடுத்தா தான் வந்து இது பண்ணுவான்னு இருந்தான். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவனை கொண்டு வரத்துக்கு அந்த ஃபோன் அடிக்ட்லேருந்து. இது வந்து எனக்கு அப்போது நானும் வந்து அப்போ தானே ஃபஸ்ட் டைம் குழந்தை பெற்றிருக்கேன். எப்படி வளர்க்கணும் என்னன்றது எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக நம்மளுக்கு தெரியாது.
அந்த ஸ்டேஜில் வந்து குழந்த சாப்பிட்டா போதும் அப்படின்ற நிலைமையில நம்ம ஃபோன் கொடுத்து பழகிடுவோம். ஆனால் வந்து அதுவே எனக்கு வந்து நிறைய ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பார்ப்பேன், நிறைய யூடியூப்ஸ் வீடியோஸ்லலாம் குழந்த வந்து எந்த அளவுக்கு அந்த ஃபோன் அடிக்ட் ஆகுது அதெல்லாம் தெரிஞ்சோடனே நான் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து அவனை வெளியே கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் உண்மையிலே. ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை அவங்களுக்கு பிடிச்சி போய் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அதுலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்டார்டிங் வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு அவன் வந்து சாப்பிடாம சாப்பாடு வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆகிடுச்சு எனக்கு. சாப்பிடாம ரொம்ப இருக்கானே, நம்ம ஃபோன் கொடுத்துடலாமா அப்படின்னு. சில டைம் என்ன பண்ணுவேன், ஐயோ நம்ம குழந்தை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுத்துடுவேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது நாளடைவில் இன்னும் அதிகமாக தான் ஆக ஆரம்பிச்சதுனால என்ன பண்ணேன், குழந்த ஒரு நாள் 2 நாள் சாப்பிடாம இருப்பான்ல, 3ஆவது நாள் சாப்பிடாம இருப்பானா, 4ஆம் நாள் சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை கல்லாக்கிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக தானாக பசி எடுத்து சாப்பிட போகிறான். அதனால் சாப்பிட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் ஃபோன் சுத்தமாக அவாய்ட் பண்ணாச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிவி வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. டிவியில் நாங்கள் பார்த்தா கூட அவன் கண்டுக்காமல் அவன் போய் பொம்மையில் தான் விளையாடுவான். மெயின் இந்த மாதிரி வந்து தான் வளர்க்கணும் அப்படின்னு யோசித்தேன். இன்னொன்று தெரப்பிஸ்ட்டும் சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபோன் டிவி எதுவுமே பார்க்க விடாதீங்க, ஏன்னா அதில் முழுகிட்டாங்கன்னா குழந்தைங்க கற்றுக்க மாட்டாங்க. அந்த ஃபோனில் சொல்லி கொடுக்குறது தான் வந்து குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயமா நான் நோட் பண்ணதுன்னா, கிருத்திக் வந்து அந்த ஃபோனை பார்த்து அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து ஏதோ வீடியோஸ் போடுதில்ல, அதில் வந்து அதை பார்த்து நிறைய கெட்ட விஷயங்களும் கற்றுக்க ஆரம்பித்தான். அது நம்மளுக்கு பார்க்கும்போது வீடியோவில் அது வந்து ஜாலியாக இருக்குது. அந்த குழந்தைங்க பண்ணுற சேட்டை, குழந்தைங்க அப்பா அம்மா வந்து ஒரு வீடியோ போட்டு பண்ணுற சேட்டைங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்க்க காமெடியாக இருந்தாலும் அதில் நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது. அந்த அப்பாவை தள்ளி விடுறது, அம்மாவை வந்து அடிக்கிறது, ப்ராங்க் மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான் கவனிக்க தான் தெரியுது இதெல்லாம் தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து காட்டாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே நீங்கள் நோட் பண்ணால் தெரியும், உங்கள் குழந்தைங்க வந்து பார்க்குற எல்லாமே நம்ம ஒரு சைட் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக நல்லாயிருக்கும். ஆனால் அதுலேருந்து அவங்க என்ன கற்றுக்குறாங்கன்னு பாருங்கள், பேட் பிஹேவியர் தான் அதுலேருந்து கற்றுப்பாங்க. அதனால தான் நான் ஃபோன் டிவி அவாய்ட் பண்ணிட்டு என் கூட மாட ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான்லாம் இறக்கட்டி முடிச்சிட்டேன். சொன்ன மாதிரி பில்லு வந்து 4000 சம்திங் இருந்துச்சு. இந்த வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு பேவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மளிகை சாமான் தான். அடுத்ததாக தைப்பூசம் அன்னைக்கு ஒரு அழகாக கோலம் போட்டுட்டு, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே தானே தைப்பூசம், அன்றைக்கி வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் எழுந்தேன். ஏன்னா எனக்கு இந்த சண்டே தான் எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் கிடைக்கிற டைம். சாட்டர்டே கூட கிருத்திக்கு ஸ்கூல் இருக்குது. சண்டே மட்டும்தான் என்னால் தூங்க முடியும். ஸோ அன்றைக்கி என்ன பண்ணேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு தான் எழுந்தேன். இந்த கடன்னு பார்த்திங்கன்னா வாசல்லாம் தொடச்சி கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு, அதேமாதிரி பாப்பாவும் கிருத்திக்கையும் குளிக்க வச்சுட்டு ஹஸ்பண்டும் குளிச்சுட்டார். லாஸ்ட்டாக தான் நான் குளித்தேன். ஏன்னா எல்லா வேலையும் அந்த இருக்கிற வெசில் வாஷ் பண்ணி அடுப்பு சட்டிலாம் தொடச்சி அந்தந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிட்டேன். இந்த வாட்டி வந்து எனக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பூஜை சாமான் தொலைக்கினதுனால நிறைய அழுக்கு இருக்காது. இன்னொன்று ஃபோட்டோஸ் வந்து இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி பூஜை சாமானுக்கு அப்போ க்ளீன் பண்ணுது. அதனால் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எதுவுமே எடுக்கலை. அந்த பூஜை ரூமில் எல்லாமே டீப் க்ளீன் பண்ணதுனால இன்றைக்கி என்னவோ எனக்கு சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், பூஜை சாமானும் அதுக்கப்புறம் பிள்ளையார் மனை, அதுக்கப்புறம் பிள்ளையார், அதுக்கப்புறம் மற்ற சாமிங்க மட்டும் வாஷ் பண்ணி நம்ம வந்து குங்குமஞ்சம் வைக்கிற மாதிரி தான் அதுக்கு பிளான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சண்டேனால என் ஹஸ்பண்டும் என் கூட இருப்பார், என் பையனும் என் கூட இருக்கான். தனியாக என் பையன் இருந்தால் கூட கொஞ்சம் சமாளிக்க கஷ்டம். ஏன்னா வந்து அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கொஞ்சம் என்னை டென்ஷன் பண்ணுவான். அவங்க உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்பு. பட் இருந்தாலும் குழந்தையாச்சே, அப்பப்போ கொஞ்சம் சேட்டை பண்ணுவான். நான் தான் பண்ணுவேன்னு ஒரு அடம் பிடிப்பான். ஆனால் அதுவே அவங்க அப்பா இருந்தால் அப்படி கிடையாது. 2 பேருமே சரிசமமாக வேலை செய்வாங்க. அவங்க அப்பா ஒரு வேலை செய்வார், கிருத்திக் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா 2 பேருமே மாற்றி எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல வேலை லீவ் நாளில் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். இன்னொன்று என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் 2 பேரும் வேலை செய்கிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸில் பார்க்குறப்போ எனக்கு கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க சிஸ்டர், ரொம்ப வந்து இது பண்ணிக்காதீங்க. நான் போன வீடியோலேயே சொன்னேன், இன்னமும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து
என் ஹஸ்பண்ட் பாப்பா இருக்கிற டைமில் அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லாத டைமில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தவிர, அவங்க 2 பேர் இருக்கும்போது எனக்கு கவலை இல்லை. இப்போ கூட பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒருத்தர் ஒவ்வொரு வேலை பிரிச்சுக்கிட்டோம். அவன் தொடச்சி கொடுக்குறதும், அவங்க அப்பா வந்து குங்கும மஞ்சள் வைக்கிறதும், நான் எடுத்து மேலே வைக்கிறதும் இருந்தேன். இந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே சமையல் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து அதான் தைப்பூசனால கொஞ்சம் வடை பாயாசத்தோட செய்யணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா வீட்லேயும் இருக்காங்க, அப்பாவும் பிள்ளையும் வீட்லேயே இருக்காங்க. இன்னொன்று வந்து என்னை கஷ்டப்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்களே அந்த ஒர்க்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அப்பா வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் ஒரு வந்த புது படம் எதனா போட்டுட்டு அப்படியே அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பையன் டிவி பார்க்க மாட்டான், அதனால் அவன் வந்து அவனோட ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பான். அதாவது சொல்லப்போனால் இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. இன்னொன்று என் பையன் வந்து எங்களை பார்த்து தான் கற்றுக்குறான். என் ஹஸ்பண்டும் சொல்லுவார் சில டைமு, ஏன் அவன் என்னை பார்த்து ஏதோ கற்றுக்கிட்டே இருக்காண்டி, நான் என்னென்ன செய்கிறனோ அப்படியே வந்து செய்கிறான்டி அப்படின்னா, ஆமாம் பாப்பா நம்மளை பார்த்து தான் கற்றுப்பா. கிருத்திக் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் என்ன செய்கிறேன், அவங்க அப்பா என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 வயசுலேருந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தான். நான் வந்து ஹவுஸ் க்ளீன் பண்ணுறது, அதேமாதிரி குக்கிங் பண்ணுறது எல்லாத்தையும் நோட் பண்ணுவான். அதேமாதிரி நானும் அவனுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஏன்னா இன் ஃப்யூச்சரில் வந்து அவனுக்கு வந்து யாரோட தேவையும் இருக்கக்கூடாது மெயினாக. இது எதுக்குன்னு நான் நினச்சேன்னா, என் தம்பி வந்து எங்கள் அம்மாவே டிபெண்ட் பண்ணியிருந்தான். அவங்களுக்கே தெரியும் என் தம்பி வந்து பிளைண்டு, இப்போ இறந்துட்டான். இருந்தாலும் வந்து அவன் ஃப்யூச்சர் நினச்சே எங்கள் அம்மா கவலைப்பட்டிருந்தாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, எனக்கு சுத்தமாக கவலையே இல்லை. ஏன்னா நான் அந்தளவுக்கு அவனை மாற்றி வச்சுருக்கேன். அவன் வேலையை செஞ்சுப்பான். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு வேலை செஞ்சுருந்தேன், அங்கே அவங்க அப்பா கிட்ட ஹெல்ப்புக்கு அவன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனோட ஒர்க்கு அவனுக்கு நல்லாவே தெரியும், அவன் என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனால் தோசை சுட முடியும், சப்பாத்தி தட்ட முடியும், காய்கறி கட் பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி வந்து ஒரு 6 வயசு பையனுக்கு, இப்போ என் பையனுக்கு 6 வயசு தான் ஆகுது. 6 வயசு பையனுக்கு அவனுக்கு வந்து அவனோட ஹைட்டு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு என்னென்ன ஒர்க் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ கிச்சனில் அவனுக்கு அது சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் வந்து நெருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் அவனுக்கு ஹேண்டில் பண்ண விடுறதில்லை. குக்கரில் நெருப்பில் இந்த மாதிரி வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்க திங்ஸை மட்டும் நான் இது பண்ணல. இன்னும் நைஃபு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப ஷார்ப்பான நைஃபும் கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அவனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி வடை பாயாசத்தோட சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு வந்து பொரியல் செஞ்சுட்டு ஸோ நல்லபடியாக தைப்பூசம் கும்பிட்டுட்டோம். அடுத்ததாக வந்து தைப்பூசம் அன்றைக்கி கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து வயிற்றில் இருக்க பாப்பாக்கும் என் பையனுக்கும் பிளெஸ்ஸிங் கிடைக்கணும், அந்த முருகர் அருள். ஏன்னா என் ஹஸ்பண்ட் முருகர் பக்தர். ஸோ ரொம்ப பைத்தியம் அவர் மேலே என் ஹஸ்பண்டுக்கு. ஒரு செவ்வாய்க்கிழமை கூட விடவே மாட்டார். எல்லா செவ்வாய்க்கிழமையும் கோயிலுக்கு போவார், குன்றத்தூர் முருகர் கோயில். நாங்கள் போகிறப்பவே நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து அவ்வளோ ஜனம். இதில் நான் வந்து 5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எதனா வந்து இடிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்துட்டு தான் இட்டுட்டு போனார். இன்னொன்று வந்து அங்கே நடந்ததே டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏன்னா அந்த டோக்கன் 100 ரூபா டோக்கனில் பார்த்திங்கன்னா அங்கே அந்த குன்றத்தூரில் வந்து ரோட்லேருந்து அங்கேருந்து ஜனம் அதிகம். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி, அதாவது வாரம் செவ்வாய்க்கிழமை குன்றத்தூர் போயிட்டு அந்த குன்றத்தூர் கோயிலில் வந்து நிறைய பேர்கிட்ட பேசி நிறைய கனெக்ஷன் ஆக்சுவலாக பேசியே அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிடிச்சி வச்சுருக்காரு குன்றத்தூர் கோயிலில். அது எங்களுக்கு வந்து இந்த டைமில் நல்லா உதவுச்சு. நான் வந்து அவ்வளோ பெரிய க்யூலெலாம் நிற்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க என் ஹஸ்பண்டை பார்த்தோன்னே வா அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பி விட்டாங்க. கொஞ்சம் க்யூவில் இருக்கும்போதே அனுப்பி விட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு கில்ட் இருந்துச்சு, என்னென்னா அவ்வளோ பேர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம நடுவில் போகிறோமே அப்படின்னு. ஆனால் யாருமே என்னை திட்டல, ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், பாப்பா ஒருத்தன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரவாயில்ல போமா அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நர்ஸிங்கிட்டு பாப்பா எதனா வயிற்றில் அடிப்பட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜென்யூனாக தான் விட்டுட்டாங்க என்னை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து முருகரை பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஒரு ஐயர் வந்து மாலை போட்டுட்டார். கோயிலில் இருந்தவங்கெல்லாம் என் பையனே பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இவன் மட்டும் மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து அந்த மாலையை வந்து வாசப்படுற கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இருந்துச்சா அப்படின்னு. இப்போது நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோவும் கொடுக்குறேன், ஷார்ட்ஸாகவும் கொடுக்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.